சைடு காளான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேபேஜில் மிளகாய் பொடி, உப்பு, கரம் மசாலா, ஃபுட் கலர் நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் முதல்ல போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து மைதா மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. ஒரு வானலில் நம்ம எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. அதே வானலில் நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா தவங்கிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டி தண்ணி ஊற்றி கார்ன்ஃப்ளவர் கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. இப்போ இந்த இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச முட்டைக்கோசு இதில் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இந்த மாதிரி அளவுக்கு நம்ம கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லியில் போட்டு முடிச்சுக்கலாம். எங்கள் வீட்டுக்கு குட்டிட்டு கொடுத்து டேஸ்ட் பார்க்கலாம். கடையில் உள்ள கலர் மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.